இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு இப்போ செம்ம கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கா. ஏன்னா, அவ்ளோ பெரிய பிளான் பண்ணி நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க தப்பானவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணி இவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்கோம். ஆனா, அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி வந்து ஜெயிச்சுட்டே இருக்காளே! என்னதான் பண்றது? என்னதான் இதுக்கான வழி? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, ஏதோ நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, அந்த நல்லது நடக்காத மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் ஒரு ரியாக்ஷன் குடுக்குறாங்க பாருங்க. அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஏத்துக்கவே முடியல. அதுவும் நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த எம்என் கம்பெனிக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் கொட்டேஷன வந்து அந்த அமௌண்ட்ட வந்து சொல்லி லீக் பண்ணி, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி தான் வந்து இந்த ஒரு இது வந்து கிடைக்காததுக்கு காரணம், ப்ராஜெக்ட் கிடைக்காததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ப வச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய கோவத்துல அதாவது மல்லி மேல கோவத்துல விஜய் இருந்துட்டு இருந்தாரு. ஆனா அதே சமயம் நம்ம வெண்பா இருந்துட்டு விஜய் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம, மல்லியம்மா அங்க போனதுக்கு காரணம் அது இல்லடாடா. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியம்மாவுக்கு ஒரு வேலை வாங்கி குடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அத வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டேன். மல்லியம்மாவுக்கு இது எதுவுமே தெரியாது. நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அத்தையும், சித்தியும் சேர்ந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா மேல சும்மாவே அபாண்டமா பழிய போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புரிய வச்சு, நம்ம விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா புரிய வச்சுர்றாங்க. என்ன மன்னிச்சிரு மல்லி. நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த மாரி வந்து சொல்லியிருக்க கூடாது. நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு நீ எதுக்காக போன அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, அது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டென்ஷன் ஆச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படி பண்ணிட்டேன். வேற எதுக்காகவும் கிடையாது. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இது எல்லாமே ஓகே தான், நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அ மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய மன்னிச்சுர்றாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மன்னிக்கிறது, தண்டிக்கிறது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா ராஜேஸ்வரிக்கும், ரஞ்சிதாவுக்கும் மூக்கு மேல வேர்த்துக்கிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள செய்றாங்க. இந்த மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா விடக்கூடாது. அதாவது ரஞ்சிதாவுக்கு என்ன அப்டின்னா, மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அடியா விரட்டிறணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மெயினா இருந்துட்டு இருக்கு. ஆனா, ராஜேஸ்வரிக்கு அப்டி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா மல்லி மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்ட எண்ணத்த கெட்ட ஒரு இம்ப்ரஷன உருவாக்கி, விஜய் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி அப்டின்ற பேர கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, அப்டியே தெறிச்சு ஓடணும். மல்லியா ஐய்யய்யோ! எனக்கு வேணாம் அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஓடணும். அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிளான் பண்ணி இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது, இந்த ராஜேஸ்வரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா சொல்றாங்க, "இங்க பாருங்க வள்ளியம்" அதாவது ராஜ பெரியம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணி 10 நாள் உங்களுக்கு டைமு. அந்த 10 நாளைக்குள்ள அந்த மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டும், விஜய் மாமாவ விட்டும் பிரிச்சு நீங்க அனுப்பிச்சுட்டு, என்ன வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும். இல்ல அப்டின்னா அடுத்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணிக்கிறேன். அந்த மல்லிய நான் உயிரோட விடமாட்டேன். அப்டி இப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, வெண்பாவ தான் முதல்ல வந்து கரெக்ட் பண்ணணும். வெண்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வெண்பா வந்து நம்ம மல்லியம்மா வேணும் அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுனால தான், இவ்ளோ பெரிய பிரச்சனையும் போயிட்டுருக்கு. ஆனா மல்லியம்மாலாம் வேணாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தி அதாவது ரஞ்சிதா சித்தி தான் வேணும். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்டின்ற மாரி வந்து சொல்வாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.